அப்பப்போ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோ. 2 மைக் இருக்கு தெரியும். ஓகே, இது ஜஸ்வந்தின் வாரம். ஏன்னா நம்ம சம்பந்தமே இல்லாம நான் பேச உட்காந்துருக்க எபிசோட் டென்னிஸ் டியூஸ். நீயும் தானே பாத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இவன் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு ட்வீட் எடுத்து போட்டான். எப்ப பரவாயில்ல, அதாவது நாம எப்பயோ சொன்னது, இப்போ பார்க்க ஆரம்பிங்க டென்னிஸ், எல்லா லெஜண்ட்ஸும் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நடால் ரிட்டையர் ஆனான். யோகோவிச் இப்போ கிட்டத்தட்ட நம்ம பேச போறது நடந்து முடிஞ்ச பிரெஞ்சு ஓப்பனை பத்தி, வரப்போற விம்பிள்டனை பத்தி. பட் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சைடு வாக்கு எடுத்து பசங்க இருக்கிற மாதிரி இந்த கடைசியா இந்த நிழல சாரி இது கிரவுண்டை தட்டிட்டு மேல பாத்துட்டு போறதெல்லாம் எப்ப பண்ணாலும் ஒரு இமோஷனல் கண்டென்ட்டாவே மாறிடுது. நீங்க அது கவனிச்சிங்களா? அது யோகோவிச். ஆமா யோகோவிச் செமிஃபைனல் முடிச்சுட்டு கீழே தடிச்சிட்டு, ஸோ கிட்டத்தட்ட நம்ம அட் தி எண்ட் ஆஃப் யோகோவிச் கெரியர்ன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அது நீங்க சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா கார்லோஸ் அல்கராஸ் அதே மாதிரி சைட் கோடு எடுத்து வாங்கினான். விபூதி மட்டும் தான் இந்த மாதிரி வைக்கல, அதே பிச்சை தொட்டு கும்பிடுறான், தெய்வமான்னு நினைக்கிறான். மேட்ரிட நடால பயங்கரமாக தெய்வமா பாக்குறான், எல்லாத்தையும் அப்படிதான் பாக்குறான். கரெக்டான ஒரு குட் பாயா தான் இருக்கான். நான் உங்களுக்கு இந்த நம்ம இப்ப பேச போறது நீங்க சொல்லிட்டீங்க எது பிரெஞ்சு ஓப்பனா. ஸோ இதுல யூஸ்வலாவே டென்னிஸ்ல நான் ஒரு மக்கனே வச்சுக்கோங்களேன், புல்லட்னு ஒரு தரப்பான், ஒன்றும் தெரியாத மக்கு அப்படிங்குவோம். அந்த மாதிரிதான் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா நம்ம வினுஷ் இருக்கான்ல, யாரு அட்ரினோல, அவனோட கிரகப்பிரவேசம் நான் தான் போய் போட்டோகிராஃபர் ஷூட் பண்ண போயிருந்தேன். அவன் கிரகப்பிரவேசம் ஷூட் பண்ண போன இடத்துல எனக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க ஒன்னா உட்காந்து அறிவு மலை பொழிஞ்சா எப்படி இருக்கும். அவங்க அண்ணன் வினுஷ், அவங்க அண்ணன் அனுஷ், இன்னொருத்தர் ஒரு மாமா, அவர் பேரை மறந்துட்டேன், அவங்களும் கொஞ்சம் பெரியவர். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வினுஷும் நானும் தான் யங்கஸ்ட். இது எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட நான் அந்த அன்னியன் படத்துல விவேக் மானச அவ்வளவு கிட்டத்தட்ட. ஆனா என்ன அப்படின்னா, இல்ல இது என்ன அப்படின்னா, இவங்க நாலேஜ் எதுலன்னா ஸ்போர்ட்ஸ்ல. நம்ம சரி இப்போ நீங்க மானச சஞ்சரே சொல்ற மாதிரி பார்த்தா கூட எதுல இருப்பாங்க? மானச சஞ்சரே கிரிக்கெட்ல தான் இருப்பாங்க. டென்னிஸ், பாஸ்கெட் பால், ஃபுட்பால். அவங்க அண்ணன் ஓஜி ஆர்சனல் ஃபேன். எப்படியாவது அட்ரினோ கூப்பிட்டு வரணும். 44 வயசு இருக்கு. அவர் எப்படின்னா ஹான்ரி, லூயின்பர்க், நானா லூயின்பர்க், பேட்ரிக் வியரா அந்த டைம்ல இன்வின்சிபிள் மேட்ச பார்த்து புல்லரிச்ச ஆளு அப்படி சைலண்டா உட்காந்துருக்காரு. நீங்க எல்லாம் யாரா இப்போ ஓரமா உட்காடுறாங்கிற மாதிரி. ஏன்னா வினுஷே இன்ட்ரோ கொடுக்கும்போது அப்படிதான் கொடுத்தான். அல்டிக் இல்ல மனுஷன், அந்த லெவலுக்கு மாசான ஒரு ஓஜி ஃபேனு. அவங்க சாமன் சொல்லக்கூடாது, அவங்க அண்ணன் தான் அப்படின்னு பார்த்தா அவரு தான். அவரோட ஒரு பெரியவர் வந்தாரு, கண்டிப்பா அவருக்கு 48 அந்த மாதிரிதான் இருக்கும் ரேஞ்சு. தலைவன் டென்னிஸ் பேச ஆரம்பிச்சான். தலை எனக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிக்குது. டென்னிஸே நான் கம்மியா பாக்குற ஆள் தான். டென்னிஸ் உட்காந்துலாம் ஃபுல்லா பார்க்க மாட்டேன். ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் ஓட்டுறது அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட் தான். தலைவன் டென்னிஸ் சொல்றான், அந்த பிரெஞ்சு ஓப்பன்ல ஃபெடரர் உள்ள இறங்கி ஆடும்போது ஏதோ ஒரு கதை சொன்னானுங்க. அந்த கதை கேட்கும் போதே வாவுன்னு இருக்கு. இத்தனை பாயிண்ட், 6க்கு 6, 6க்கு 1, இத்தனை நிமிஷம், அந்த மேட்ச் 5 hour 40 நிமிஷம் போச்சு. டேய் என்னடா நம்பர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு நம்பர்ஸ்னாலே பயம். நீங்க என்ன வேறப்பா அவன் வினேஸ்வரா இல்ல இவரும் பாப்பாரு அப்படின்ட்டான். ஐயோ வேற சொல்லிட்டு போயிட்டானே, நம்ம என்ன பேசுறது, மாட்டிக்கிட்டு இருக்கவே. ராகவா நீ புரோட்டா அப்படிதான் போச்சு தல. ஆனா டென்னிஸ் ஒரு செம்ம ஃபேக்ட் எனக்கு ஓவராலா அவங்க கூட பேசுனதுல கிடைச்சது என்னன்னாக்கா, 3 hour 40 நிமிஷத்துக்கு மேல போன எந்த மேட்சும் சென்று ஜெயிச்சது இல்ல. அந்த பாயிண்ட் ஒரு பெரியவர் சொன்னாரு, பெரியவர்னு சொல்லக்கூடாது, என்னோட ஒரு 15-20 வயசு பெரியவருங்க சொன்னாரு பாருங்க. ஆனா என்னன்னு இந்த அளவுக்கு டெப்தா அப்படிங்கும் போது அப்ப யோசிச்சு பார்த்தேன், இவங்க எல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சுதீர் சிவராமன் இந்த ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்கல்ல. நான்லாம் நீ கிளம்பி போய் ஒருத்தர் லாஸ்ட் வீடியோல கமெண்ட் பண்ணிதான், நீ போயிடுறா, நீ ஏன்டா இருக்கு, சத்தியமா நான் போயிடலான்னு எனக்கு தோண வச்சுட்டானுங்கடா. நீ சொல்லணும் அவசியம் இல்ல. நமக்கு ஒரு ஜாலியா பேசுறது, மேட்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பேசுறது, அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொல்றத பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸா இருக்கும்போது, ஓஜியா ஒரு டென்னிஸ் ஃபேன் இருக்கானுங்கன்னா சொல்றானுங்க, தலை ஆரம்பிக்குது மேட்ச், சின்னரோட கையில இருக்கு மேட்ச், கையில இருக்க மேட்ச தூக்கி இது அது இன்னொரு டிபேட்டும் போச்சு.
அதுல நான் வந்து பேசும்போது அவங்களும் வா சூப்பரா தம்பி அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா அல்கராஸ் வந்து நடாலோட மென்டாலிட்டி வந்து ஸ்ட்ராங்கா, நடாலோட டிட்டர்மினேஷன் கிரிட் எல்லாம் ஸ்ட்ராங்கா அப்படின்னாங்களா? சிரிப்பு மூட்டிட்டு இருக்காதீங்க என்ன, நடால் கூட போய் யாரை கம்பேர் பண்றீங்க நீங்க? இவன் நேத்தி தான் வந்திருக்கான், இவன் குழந்தைக்கு டைம் இருக்கான் பெரிய லெவல்ல வரதுக்கு, சின்ன பையன் அவன். நீங்க அவன் வெல் ப்ரூவனுங்க, அந்த கிரவுண்டுக்குனே உருவான ஒரு ரோபோட் மாதிரி நடாலு. அந்த இடத்துல அந்த டர்ஃப்ல வந்து நடால அடிச்சுக்கிறதுக்கான பிறந்துதான் வரணும். அதை நான் மட்டும் சொல்லல, ஜோகோவிச், ஃபெடரர்ல இருந்து எல்லா பெரிய பெரிய ஆண்டி முரே, அகசி, விகசின் எல்லா கிரேட்டுமே சொல்லியிருக்காங்க. அவன் உள்ள அந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வந்தாலே பாதி பேருக்கு அங்க அல்லு இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க வந்து இப்போ இந்த மேட்ச் வந்து இவனா அங்கனான்னு போய் தான் ஜெயிச்சுது. அங்க வரும்போது அவன் தான் அதான் நடாலு அந்த மாதிரி பார்த்தாங்க. நீ ரிவ்யூ பண்ணா நானே பார்ப்போம் போல நீ ஆனா அந்த மாதிரி சொல்றடா, அதான உண்மை அப்படின்னு. அப்பதான் தலைவன் வேணும் சொல்லி இவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படி பேசி முடிச்சிட்டேன்னா பெரிய பெரிய ஆளுங்க நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போச்சு தலை. நாம கமிங் பேக் டு நம்ம பிரெஞ்சு ஓப்பனே வருவோம். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு படுத்துட்டேன், ஏன்னா நைட்டு நமக்கு போர்ச்சுகல் மேட்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஸ்பெயின் தோத்த பாரி காரணம் இதுவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பிராக்டிஸ விட்டுட்டு எல்லாருமே ஒரு போனை வச்சுட்டு 5 பேர் உட்காந்து இது பாத்துட்டு இருந்தாங்க, டென்னிஸ் பாத்துட்டு மேட்ச். அது நான் வந்து உங்களுக்கு வந்துட்டேன் தல, என்னன்னா எதிர்த்து எந்திரிச்சேன், என்னடா ஜெயிக்கிறாங்க, என்னடா இவ்வளவு டஃபா போயிட்டு இருக்கு. ஏன்னா சின்னர் வந்து ஃபர்ஸ்டே வந்து இதுவாயிருச்சு, 1-3 சின்னர் அடிச்சிட்டாங்க கரெக்டா? 1-3 சின்னர் அடிச்சான். பார்த்தேன் அவ்வளவுதான். ஏன்னா பயங்கர ஒன் சைடா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அல்கராஸ் வந்து வின் பண்றான், பாயிண்ட டான் பண்றான், டான்ட்னு சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் டான் பண்ண மாதிரி தான் அது ஆகுன்ட்டு. அவன் வந்து அல்டிக்காம போக்கஸ்டா நான் அடிப்பேன், என்ன பண்ணுவேன். ஒரு எனக்கு வந்து ஒரு ரோஜர் ஃபெடரர் ஃபீல் கொடுத்தான். யாரு? சின்னர். கிரேசியஸா விளையாண்டுட்டு இருந்தான், என்ன வேணா பண்ணு. அவனோட ஃபிளைங் பேக் அண்ட் ஷர்ட் மட்டும் தான் ஃபயரா இருக்கு பாக்க, மீதி எது பண்ணாலும் காம் ஸ்லோ. எனக்கு அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவன் விளையாடுற மாதிரி இருக்கு. இவன் இந்த சைட்ல எது பண்ணாலும் நடால் பண்ற மாதிரி இருக்கு, என்னடா ஒரு பாயிண்ட்டுக்கு இப்படி பண்றேன்னு. பட் ஓகே அவ்வளவுதான், தேர்ட் செட்டோட ஓகே என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நான் தூங்க போனேன் பாத்தீங்களா, என்ன நானே அடிச்சுக்கணும் தல. எந்திரிச்சு வந்து பார்த்தா வடிவேலு நீங்க அடிச்சுக்கிறது கிடையாது. ஃபோர்த் செட்ல 7வது கேம் ஏதோ ஒண்ணு கேம். சோ எப்படி இருந்துச்சுன்னா, சின்னர் வந்து 2 சாம்பியன்ஷிப் பாயிண்ட், இதுதான் எங்க அண்ணன் கொஞ்சமா 2 சாம்பியன்ஷிப் பாயிண்ட், அதுல 1 அடிச்சிருந்தாலுமே முடிஞ்சு போச்சு மேட்ச். இந்த டாக் அந்த 2 பாயிண்ட் அவனை விடாம டை பிரேக்கர்ல போய் அவனை அடிச்சு அடுத்த செட்டும் ஜெயிச்சு. இது வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஆளு, நான் ராஜர் ஃபெடரர் ஃபேனா இருந்ததுக்கு இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப ரீசெண்டா எப்போனா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டேஸ் இன் மை லைஃப்னே சொல்லுவேன். அது 2019 வேர்ல்டு கப் கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஆர் ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கான்னு தெரியல. ராஜர் ஃபெடரரும் யோகோவிச்சும் தான். அந்நேரத்துக்கு நான் ஒன்னும் யோகோவிச் வந்துட்டு அந்த லவ் வரல எனக்கு. இன்னும் ஃபெடரர் விளையாட்டுருக்கான், ஃபெடரர் மேலதான் அந்த லவ் இருந்தது. 2013 நினைக்கிறேன் தல. எது நான் சொல்றது இந்த வருஷங்கள், அப்பதான் வந்து யோகோவிச் வந்து இதுவா வரும், வில்லனாதான் பாக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து ஃபெடரர் தாண்டா படம். ஏன்னா ஃபெடரர் இஸ் மெஸ்ஸி ஆஃப் டென்னிஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெடரர் தாண்டா. என்னடா என் ஃப்ரெண்ட் நடா எனக்கு பிடிக்கும்டா, ஆனா ஃபெடரர்னு ஆரம்பிச்சுட்டு என்னால சொல்ல முடியல. யுனைடெட் மாதிரி தான் கதை. நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. சோ அங்கேயும் இதே தான் நடந்துச்சு, 2 சாம்பியன்ஷிப் பாயிண்ட். கடைசியில அந்த மேட்ச் முடிச்சிட்டு அப்புறமா இந்த பிரெஞ்சு ஓவர் முடிச்சிடுமா அதே கம்பேரிசன் தான் போட்டிருந்தாங்க. அப்படியா? அவனும் இதே மாதிரி உட்காந்துருப்பான் சோகத்துல. இந்த மேட்ச்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு சின்னர்னால ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் என்னைக்கு இனிமேல்ட்டு அல்கராஸ் விளையாடினாலுமே அவனுக்கு வந்துட்டு ஒண்ணு இந்த கஜினி மாதிரி அவனை மண்டையில அடிச்சுட்டு வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் மறந்து ஆடினாதான் உண்டு அவன். இல்லைன்னா வந்து அவர் சொன்னது அதே தான் நானும் ரிப்பீட் பண்றேன். 2 விஷயத்துல ஒரு சில பேர் விளையாடுவாங்க. ஒரு இந்த ATP 250 500 நடக்கும். நான் தோஹா போயிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் 3 செட் மேட்சஸ் தான். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க மேட்ச். அந்த பசங்களை வந்துட்டு நீங்க 3 செட்ல வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு 3 செட் விளையாடக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு பீக்ஸ்ல இருக்கும். சின்னர் அந்த மாதிரி ஆளுதான். ஆமா, ஓகே. அவன் வந்து த மோமெண்ட் அவனுக்கு வந்து இந்த 4th செட்டுக்குள்ள போன உடனே அல்கராஸ் வந்துட்டு அந்த பிசிக்கல் ஃபிட்டிங் பார்த்துட்டான் அவன்கிட்ட. இவனை வந்துட்டு எப்படி தாக்கணும், எப்படி இது ஆட வைக்கணும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அங்க.
கரெக்ட். ஆனா அதே பாத்தீங்கன்னாலே லாஸ்ட் செட்டுக்கு முன்னாடி செட்ல தண்ணி காட்டுவான் சின்னரு. அது பியூரா வந்து மைண்ட் தான், அவன் பாடி அங்க ஓடாது. அவன் வந்து பிளேஸ் பண்றது ஃபெடரர் மாதிரி இவனை இங்க ஓடுறது. அந்த ஒரு கட் ஷாட் இப்படி ஆடுவான். ஆல்கராஸ் உயிரை கொடுத்து வந்து அந்த இடத்துல உளுந்துருவான். உளுந்து அடங்கொம்மால அப்படின்னு அந்த ஃபீல்ல பாத்துட்டு போவானா, ஓ நீ அப்படி போறியான்ட்டு அதே ஷாட் திரும்ப ஒண்ணு வைப்பாந்தல. ஆக்சுவலா அந்த மேட்சே வந்துட்டு மேட்ச் ஆஃப் 2 பார்ட்ஸ் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாதி வந்து ஃபுல்லா சின்னர் டாமினேட் பண்ணான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்கராஸ் வந்துட்டு ஒரு கோஸ்ட் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு ஏதோ திடீர்னு ஏதோ பூந்துருச்சுன்ற மாதிரி தான் விளையாடினான் ஆக்சுவலா. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்ரெயினர் இருக்கான், அவன் பயங்கரமா சொல்லுவான் இந்த பிரச்சனை வந்துட்டு நீங்க சொன்ன அதே ஃபெடரர் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபெடரர் எல்லாரையுமே அடிப்பான், நடால் அடிக்க மாட்டான். நடால் யார்கிட்ட வேணா தோப்பான், ஆனா ஃபெடரர் ஜெயிக்க விட மாட்டான். இது இப்ப அந்த மாதிரி நிலைமைக்கு தான் வந்துருச்சு. இப்போ சின்னருக்கு வந்துட்டு எல்லாரையுமே அடிப்பான், ஏன்னா அவன் ஏலியன் மாதிரி விளையாடுறான். அவன் நல்லா விளையாடுனானா யோகோவிச் செமிஃபைனல்ஸ்ல போட்டானே, சிம்பிளா முடிச்சிட்டான், ஒண்ணுமே இல்லாத மாதிரி முடிச்சிட்டான். என்ன யோகோவிச் கொஞ்சம் வயசானதுனாலதான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு யோகோவிச்சோட நம்பிக்கை என்ன போயிருக்கும்னா, இந்த டாக் எல்லாம் வச்சுட்டு நம்ம எங்க ஒன்று ஸ்லாம் அடிக்கிறது, பேசாம நம்ம காலை தூக்கிட்டு ரிசார்ட்ல ரெஸ்ட் பண்றது தான் பெட்டர் அடுத்த வருஷத்துக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டானா. வயசு ஆயிடுச்சு. நம்மளும் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப யோகோவிச்ல இருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் நடால வச்சுக்கோங்க, ஃபெடரரை வச்சுக்கோங்க, நம்ம தான் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வந்து நல்லா விளையாடுற தலைவா, நீ விளையாடு தலைவான்ட்டு அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்களையும் நிம்மதியா இருக்க, நம்மளும் நிம்மதியா இல்லாம. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவனுங்க என்னன்னா நம்ம கன்ஃபார்மா நல்லா அவனுங்க மைண்ட்ல இருக்கும். நம்ம சும்மா இல்லாம தலைவா கடவுளே காடுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் விஜயஜித்தை பண்ற மாதிரிதான். ரஜினிகாந்த் 75 வயசுல இப்ப கமல்ஹாசன் பிறகு தக்லைஃப்ல 72 வயசுல வந்து ஹீரோ நடிச்சுக்கிட்டு இதுதான் தலை நடக்குது. நீ ஒண்ணும் இல்லடா முடிஞ்சிருச்சுடா. நம்ம தான் இந்த ரீசெண்ட் ரிவ்யூ மணிரத்னம் சொன்ன தலைவா நீ ரிட்டையர் ஆயிரு, கமல்ஹாசன் நீ ரிட்டையர் ஆயிரு, நீங்க பெருசுங்க போயிட்டு கோவில் குளம்னு போயிட்டு தான் வாங்க, எங்களை விட்டுருங்க, படங்கள்லாம் எங்களால பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் இவங்களும். இது என்னன்னா அவங்க நல்லதுக்கு தான். நீ என்னடா பெரிய மயிராடான்னு கேட்டா மயிர் இல்ல, அவங்க அசிங்கப்படக்கூடாது. எப்படி நான் மட்டுமா படுத்துறேன், ஊரே படுத்துது. போட்டு ரீல்ஸ்ல சாவடிக்கிறீங்கல்ல, வரவும் போறோம்லாம் வந்து போட்டு இப்பதான் மாட்டியா அப்படின்னு அந்த மாதிரிதான் இது. ஃபெடரருக்கா இருக்கட்டும், நடாலுக்கா இருக்கட்டும், யோகோவிச்சா இருக்கட்டும், வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூடிட்டு வழியை விட்டுட்டு போறது பெட்டர் தான். ஆனா இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துட்டீங்கன்னா கூட இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இதுக்கு மீறி வந்து அடுத்தது இருக்காங்க தல. அவனுங்க எல்லாம் அந்த டிஸ்பிடாஸ் பேரே வர முடியும். அவன் எல்லாம் ஆக்சுவலா வந்துட்டு போயிட்டான். சிட்சிபாஸ் இருக்கான், ஸ்வரேவன் ஒருத்தன் இருக்கான், அவன் இருக்கான். ஆமா, அப்புறமா இது அவன் தான் அந்த டயபிட்டிஸா இன்சுலின் எடுத்துட்டு ஆடுறாளா, அது மெட்வெடேவ். ஓகே, அது கூட பத்தி ஒரு இது வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. டேய் டென்னிஸே நான் கம்மியா பாக்குறேன், அவன் இன்சுலின் எடுத்துட்டு போறான், நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் எப்படி நான் மக்களை ஏன்டா ஏமாத்தணும், நீங்க பேசுனா அது நல்லா. டேய் இது என்னடா நல்லா இருக்கும். அவன் சொன்னாத்தல, அவன் வந்து எப்படின்னாக்கா இதை நார்மலைஸ் பண்ணும் இன்சுலின் எடுத்துட்டு ஆடுறது. டைப் 2 டயபெட்டிஸ் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காங்க. டென்னிஸ்ல வந்து ஹை லெவல் ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு இதை பண்றாங்கன்னா, ஃபுட்பால் இல்ல டென்னிஸ் தான் டஃபஸ்ட். 5 hour 6 hour எப்படி இதுல ஸ்டாமினா. எவனாவது இது ஃபுட்பால் கூட கம்பேர் பண்ண நான் அப்படியே மனசுக்குள்ள சிரிப்பேன், அப்படி அந்த கலகலப்புல சிரிப்பாள் சிரிப்பு. ஃபுட்பால் ஃபேன்டா வெறியண்டா. ஆனா டென்னிஸ் கூட தயவுசெய்து கம்பேர் பண்ண. ஆக்சுவலா ஆண்டி ராடிங்னு ஒருத்தர் இருக்கான், டென்னிஸ் பிளேயர். அவனோட பாட்காஸ்ட்ல இந்த மேட்ச் கவர் பண்ணா சொன்னான், டென்னிஸ் குட் ப்ராபபிலி பி தி டஃபஸ்ட் சிங்கிள் அத்லீட் ஸ்போர்ட் பிளேட் அப்படின்ட்டு. அதுவும் அந்த 5 hours 40 minutes எல்லாம் பார்த்துட்டு அவன் அது வருவானுங்க தல. இதுக்குன்னே சில ஒரு கேங் இருக்கு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அயன்மேன் பாத்திருக்கேன், நீ அல்ட்ரா மேரத்தான் பாத்திருக்கேன், எல்லா மயிரும் பாத்திருக்கேன் நான். அவங்களே வந்தாலும் இங்க 6 hours ஆகும். இப்படி புல் ஸ்பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அடிக்க முடியாது. அதுக்கு ஒரு அத்லெட்டிசம் தேவை. அதை வச்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி ஆட முடியுமான்றது எனக்கு தெரியல. அதே சொல்லிட்டு போயிருவான், எங்கால் போட்டாஸ் ஃபார்முலா 1 டிரைவர் எல்லாமே அயன்மேன் பண்ணிட்டான், என்ன பண்ணுவேன் எல்லாமே பண்றான். அதனால வந்து கமிங் பேக் டு தி பிரெஞ்ச் ஓபன் அதான். சோ அது அந்த மாதிரி எபிக் ஃபைனலுக்கு அப்புறமா இப்போ இன்னும் அடுத்த இந்த வாரம் சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். விம்பிள்டன்ல சின்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிவெஞ்ச் எடுத்தாகணும், இல்லைன்னா வந்துட்டு தலை ஃப்ரெஷ்ஷா இப்போ டென்னிஸ் இப்போ நான் வந்து கேட்கணும், டென்னிஸ் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ விம்பிள்டன் வரப்போகுதுங்கிறீங்க. யார் பிளேயர்ஸ் யாரை ஃபாலோ பண்ணலாம் புதுசா பாக்குறோம்னாக்கா? இப்போ ஃபீமேல் தான் நடக்குதுன்னா ஃபீமேல்ல யார் ஃபாலோ பண்ணலாம், யார் அங்க நல்லா விளையாடுறா?
மேல்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நிறைய. அல்கரஸ் சின்னர் தான் 1 and 2 இருக்குல்லடா டைம். சின்னர் அல்கரஸ் தான் 1 and 2. யோகோவிச் பாத்தீங்கன்னா யோகோவிச் வந்து இப்ப நம்ம எப்படி தலைவர் கூலி வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதுதான் கடைசி படம் இனிமேட்டு வந்துட்டு ஒரு எந்தோட எல்லாமே பாக்குற மாதிரி தான் யோகோவிச் இப்ப கதை. இப்போ ஸோ யோகோவிச் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கிராஸ்ல நல்லாவே விளையாடுவான். ஸோ செமிஃபைனல் கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் நான். விட்டு கிடையாது பிளாஸ்டிக், சரி வந்துடுறா சாமி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க 3 பேர் மெயின். இப்போ இந்த மற்றவங்க பார்க்கணும்னா ஜ்வரேவ் இருக்கான், அவனும் நல்லா தான் விளையாடுவான். ஜ்வரேவ் வந்துட்டு 3rd சீட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறமா ரூடுன்னு ஒருத்தன் இருக்கான், கார்லோஸ் ரூடுன்னு ஒருத்தன், அவனும் நல்லா தான் விளையாடுறான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனா நம்ம ஃபேன்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கணும். ஏன்னா நம்ம எப்படியா பார்த்தாலும் ஒருத்தனை ஃபாலோ பண்றோம்னா அவன் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜெயிக்கணும்னா இவங்க 3 பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அது பாக்குறப்ப உங்களை அறியாமலே வந்துட்டு 2-3 பேர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஃபீமேல் சைட் போனீங்கன்னா ஃபீமேல்லயும் 3 பேர் தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த வாட்டி வின் பண்ண பேர் கோகோ காஃப்னு சொல்லிட்டு, அந்த கிராஃப் கிடையாது, ஸ்டெஃபி கிராஃப் இல்ல டென்ஷன் ஆயிடுவாங்க பசங்க. காஃப் யாரு தெரியும்ல, செக்ஸ் எஜுகேஷன் ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல பிரின்சிபால் பையன் பேர் காஃப்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ கோகோ காஃப் ஒன்னு வந்துட்டு சாபலிங்கான்னு சொல்லியிருக்கா. சாபலிங்கா வந்துட்டு நீங்க போய் தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் ஃபாலோ பண்ணுவீங்க. டிலே பண்றோம். ஏன்னா அது எப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி அந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SAB என்ன வருது, சபதம்னு வருது. இஷ்டத்துக்கு ஏதோ அடிக்கிறேன். அதனால ஓகே. சோ அவளை ஃபாலோ பண்ணீங்க. என்ன தலைவ எரும மாடு மாதிரி இருக்கா, மாரியா ஷரப்போவ மாதிரி. ஏய் பாருங்கடா, ஃபாலோ பண்ணுங்கடா. இத தம்ப்நெயில்ல வச்சிருக்கேன் தல, ஃபாலோ பண்ணுங்கடா. சோ இவ இருக்கா, அவளுக்கு அப்புறமா ஈகா ஸ்குவாத்திக்னு சொல்லிட்டு நிறுத்திக்கா இருக்கா. அவங்க 3 பேர் தான் மெயினா வந்துட்டு கம்பீட் பண்ணிருக்காங்க. 1 2 3 அப்படின்னா ஒண்ணு நீஜி நாஜி. அப்படி இல்லாம கிரௌட் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் யூஎஸ்க்கு ஆடிட்டு இருக்கா, அவ பேர் மறந்துச்சு. ஐயோ தல, நான் அவளை ஃபாலோ பண்றேன், தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. நீட்டா இருப்பா, அழகா இருப்பா, கிராஸ் பிரீடு, கட்டகாசமா இருப்பா. பிளாக்கோட கர்லி ஹேர், ஜப்பானோட ஃபீச்சர்ஸ், பிளாக்கோட பாடி, அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அவன் வந்து ஒரு பியூர் அத்லெட்டிக்கான ஒரு தப்பா அதுன்னு சொல்லடா, நீங்க போட்டு தப்பா அதுவும் திங்க் பண்ற மாதிரி. அதாவது ஒரு செரீனா வில்லியம்ஸ் ஜாப்பனீஸ் பாடியில இருந்து அந்த மாதிரி இருப்பா, பார்க்க அவ்வளவு அழகாவும் இருப்பா. என்ன பிரச்சனை அப்படின்னாக்க திமிரு பிளஸ் அவளுக்கு இன்ஜரியில இருந்து ரிட்டர்ன் வர. ஆமா, அதனால இல்லதுல அவ்வளவு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் வந்து இன்னைக்கு கூட பாருங்க, நான் உங்கள்கிட்ட இதுக்கு சொல்றதுக்கு டென்னிஸ் நான் பார்க்க மாட்டேன். ஆனா ஒசாகா தானே, அது பாருங்க ஸ்டார் போட்டு வச்சிருக்கோம். ஹால்ல போட்டீங்கன்னாக்கா ஃபாலோயிங் ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவளது எல்லாமே நான் வந்து பார்ப்பேன். ரீசெண்டா எது எடுத்தாலுமே மேட்ச் பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ஒரு என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்டோரி ஃபாலோ பண்றதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்து தொலைச்சிச்சு. கரெக்டாடா, படமோ சீரிஸோ அதை தெரியாம பார்த்துட்டு யாரா அவ சூப்பரா இருக்கா அப்படின்ட்டு டென்னிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல, தெரியல எனக்கு. ஓகே, தெரியல. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்டர் சொல்லணும்னு நினைச்சேன், டோட்டலா மறந்து தொலைச்சிட்டேன். ஐயோ தெரியல, மறந்துட்டேன். நல்ல பாயிண்டர் தான், ஆனா டென்னிஸ் பத்தி தான் சொல்ல. ஆனா இப்ப டென்னிஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இந்த டிரைவ் டு சர்வே பார்த்து ஃபார்முலா 1 ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப இனிமேல் டென்னிஸ். ஏன்னா எல்லாம் புது பசங்க. ஒரு டவுட் கேட்கணும். இப்போ பிரெஞ்சு ஓபன் வந்து 6 செட்டுக்கு மேல போச்சு. 5 செட்டு டை பிரேக்கர்லாம் சேர்த்தா அது 2 டை பிரேக்கர் வந்தது இல்ல. அது கிட்டத்தட்ட 7 செட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு விளையாண்டது பார்த்தா 7-8 செட்டு விளையாண்டதுக்கு ஈக்குவலான ஒரு டைமிங் இது. விம்பிள்டன்ல எத்தனை செட்டு? அதேதான் லாஜிக் தான். எவ்வளவு நேரம் வந்து ஹையஸ்டா போக சான்ஸ் இருக்கு? சோ 5 ஹவர் போக ஏதாவது சான்ஸ் இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன் வந்துட்டு இப்போ எல்லாம் டை பிரேக்கருக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஒரு மேட்ச் இருக்கு, 2 பேர் விளையாடுனது. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் தான். ஏதோ 72-68 போச்சு, 2 நாளுக்கு போச்சு அந்த மேட்ச் ஃபைனல். சோ அதுக்கப்புறமா தான் அதை லாஜிக் பண்ண. ஆனா ஒரு ஃபைனல்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 2009 ஃபைனல்ஸ். ஓகே, ஆண்டி ராடிக் வர்சஸ் ராஜர் ஃபெடரர். ஓகே, அந்த மேட்ச் இந்த மாதிரி தான், சின்னரும் கார்லஸ் அல்கரஸ் நடந்த மாதிரி. அந்த மேட்ச் வந்து ராடிக் தான் பெட்டர் பிளேயர். 5 செட்டுமே ராடிக் தான் பெட்டர் பிளேயர். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா, அவனால வந்துட்டு இவனோட சர்வீஸ் பிரேக் பண்ண முடியல.
ஓகே. சோ கடைசியில என்ன ஆயிருச்சுன்னா Tiebreaker-ஆ? டை பிரேக்கர் கூட அப்ப என்ன லாஜிக்னா இருந்ததுன்னா எத்தனை மேட்ச் வேணா போலாம், ஆனா கடைசி 2 கேம் வந்துட்டு நீ தான் கண்டினியூஸா வின் பண்ணும். அதாவது இப்ப எப்படி பேட்மிண்டன்ல வந்து 21-21 முடி கொடுக்க மாட்டாங்க, 23-21 தானே முடி கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு கேம் கணக்கு. ஓகே. சோ கடைசியில எவ்வளவு முடிஞ்சதுன்னா 12-10 16-14 முடிஞ்சது. அவ்வளவு செட்டா? அவ்வளவு கேம்ஸ் போச்சு கடைசி செட்ல. ஓகே. அவ்வளவு கேம் கடைசி செட்ல மட்டும். அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு ஆண்டி ராடி கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஐ த்ரூ த கிச்சன் சிங்க் பட் ஹி ஸ்டில் சர்வ் அந்த மேட்ச் அப்படிங்கிறான் புலம்பத்துல. இன்ஃபேக்ட் அது எப்படின்னா அந்த டோர்னமெண்ட்ல தான் வந்து ராஜர் ஃபெடரர் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம்ஸ் வந்து பீட் சாம்பிரஸ் கிராஸ் பண்றான். ஓகே. பீட் சாம்பிரஸ் யுஎஸ், ஆண்டி ராடிக் யுஎஸ். சோ அந்த ஸ்பீச்லயே வந்துட்டு ஆண்டி ராடிக் வந்துட்டு பீட் சாம்பிரஸ் பீட் ஐ ட்ரைட் ஐ குட் நாட் டு எனிதிங் சோ கடைசியில பார்த்தா அந்த பீட் சாம்பிரஸ் நெவர் ஹை எவர்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். அதுல வந்து அவர் தான் வந்து யங் ஷெல்டன்ல அவன் ஷெல்டன் கொடுப்பான்ல, பேசுவான்ல பின்னாடி. இப்போ பிக் பேங் தியரியில பின்னாடி ஒரு வாய்ஸ் ஷெல்டன், அந்த மாதிரி அவர் தான் வந்து ரிட்டையர் ஆயிட்டு பாவம் மனுஷன் வேலை வெட்டி இல்லாம. ஆனா எனக்கு வந்து நான் டென்னிஸ் பார்க்க ஆரம்பிச்சப்ப இப்ப நான் எல்லாரையும் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் டென்னிஸ் பிளேயர்னா பீட் சாம்பிரஸ் தான். அந்த டைம்ல எல்லாம் நீங்க இருந்திருக்க மாட்டீங்களா? நான் பாத்துருக்கேன். நான் பீட் சாம்பிரஸ் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ராஜர் ஃபெடரர்னா, பீட் சாம்பிரஸ் ராஜர் ஃபெடரர் வந்துட்டு 2002 ஃபர்ஸ்ட் டைம் அது முன்ன மீட் பண்ணிருக்காங்க. பட் 2002 யுஎஸ் ஓபன் வந்து பீட் சாம்பிரஸ் அடிச்சுட்டு அதோட ரிட்டையர் ஆகலாம். ஒரு வருஷத்துக்கு வந்து நான் ரிட்டையர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். பட் ஆனா 2002 யுஎஸ் ஓபன் அடிச்சுட்டு அது விளையாட மாட்டான். 2002 விம்பிள்டன் தான் ராஜர் அடிக்கிற ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம். ஓகே. சோ அது எப்படின்னா பால் எடுத்து அப்படியே கையில கொடுத்து, தம்பி நான் கிளம்புறேன், இதுக்கு அடுத்தது நீ யார ஃபாலோ பண்றீங்கன்றது வந்துட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன மாதிரி இருந்தது. எனக்கு நான் இது வந்து NBA பேசுறப்போ விஜய் கிட்ட சொல்லிடுறேன், உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஒரு லக் என்னன்னா 90s வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு நீங்க ஒரு வேர்ட் சொல்லுவீங்களா கரெக்டா, ப்ரிவிலேஜ்டு. பணக்காரங்க பேசிக்கா பணக்காரங்க சாமுக்கு எடுத்தா இல்ல ஒரு ஆனா வீட்ல வந்து ESPN வந்தா பணக்காரங்க ESPN இருந்தது, டிவியே வரல. அப்புறம் டிடில டிவியடா வீட்ல ESPN எங்க வரும். சோ 90sலயே நான் வந்துட்டு டென்னிஸ் பாத்திருக்கேன்னா பயங்கரமா ஃபாலோ பண்ணேன். வீட்ல பேசுவோம் கூட, மைக்கேல் சாங், ஆண்ட்ரே அகசி, பீட் சாம்பிரஸ் எல்லாம் மைக்கேல் சாங்லாம் எங்களுக்கே தெரியும், சைனீஸ் டென்னிஸ் பிளேயர். ஆமா. ஓகே. ஃபைனல்ஸ்ல போய் தோப்பாப்ல சைனீஸ். திரும்ப அது ஒசாகா US தான். அதுவும் எப்படி தெரியும்னா 2 நாள் முன்னாடி சீரிஸ் பார்த்தேன், கிரஷ் ஆஃப் தி போட்னு, அது சைனீஸ் சீரிஸ். அத பார்த்துட்டு அதுல ஓகே. சோ அத நான் புரிஞ்சுச்சா. அப்ப ஏன் அப்படி தாடிட்டே இருக்கு. சோ அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரே ரூல் தான் எல்லாத்துக்குமே காட்டும். இன்னொன்னுனா பாயிண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஃபர்ஸ்டா புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் புரியறதுக்கு. என்னடா இது 15 30 40 போகுது, வெளியே போனா பாயிண்ட், சர்வீஸ்ல அடிச்சு எடுத்தா அவன் சர்வீஸ் போடுறதுக்கு பாயிண்ட். ஆனா எப்போ ஒரு கேம் முடியணும்ன்றது கனெக்ட் இருக்குல்ல. என்ன 50 பாயிண்ட் வந்தா கேம் முடிஞ்சா 40 வந்தா அட்வான்டேஜ். இப்ப சிம்பிளா சொன்னா 40 வந்தா அட்வான்டேஜ், மேல போவோம். எல்லாம் சட்டிலாக விளையாடுற மாதிரி தான் தைரியமா பாருங்கண்ணா. சட்டிலாக எல்லாம் விளையாண்டுருப்பீங்க. அப்படியா? சோனி கிடையாது. அப்ப ஹாட் ஸ்டார்னா ஜாலியா பாக்கலாமே, எல்லாம் வச்சிருப்பீங்களே. இது வெறும் பிரெஞ்ச் ஓபன் மட்டும் தான் சோனி, மத்த 3மே எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஓகே, சூப்பர். டென்னிஸ் வந்து பிரெஞ்ச் ஓபன் பத்தி பேசப்ப எங்கேயோ டச் பண்ணி வந்தாச்சு. பழையபடிக்காக 2 கேள்ட்டு பசங்க வந்து கதை பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரி, பிடிச்சுப்போமா? அவ்வளவுதான். மானச எனக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்ல, இந்த பயலுக்கும் சம்மந்தம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். எக்ஸ்பெர்ட் வச்சு கண்டிப்பா பாப்பானே இந்த எபிசோட.